உள்ளாட்சி எல்லை மறுவரையறை ஆணைய சட்ட மசோதா பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அது குறித்த தகவல்களை நமது செய்தியாளர் ஸ்டாலினிடம் கேட்கலாம். ஸ்டாலின், உள்ளாட்சி எல்லை மறுவரையறை ஆணைய சட்ட மசோதா பேரவையில தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. இந்த மசோதாவோட முக்கிய அம்சங்கள்லாம் என்னென்ன? தமிழ்நாடு உள்ளாட்சி அமைப்புகளின் எல்லைகளை மறுவரையறை செய்வதற்கான சட்ட மசோதாவை இன்று உள்ளாட்சித்துறை அமைச்சர் SP வேலுமணி இந்த மசோதாவை தாக்கல் செய்தார். இந்த மசோதாவை பொறுத்தவரை பார்த்தோம்னா 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் தான் தற்போது தமிழக உள்ளாட்சி அமைப்புகளின் எல்லைகள் உள்ளன. ஆனால் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பாக 50% பெண்களுக்கான இடஒதுக்கீடு தமிழக அரசால் அறிவிக்கப்பட்டது. அதே போல உள்ளாட்சி தேர்தல் இந்த முறை, அதாவது குறிப்பிட்ட அந்த தேதியில் நடைபெறுவதற்கான முக்கியமான காரணமாக சொல்லப்படுவது என்னவென்றால் பழங்குடியினர்களுக்கு சரியாக இடஒதுக்கீடு செய்யவில்லை என்றுதான் திமுக வழக்கு தொடுத்தது. இதனையெல்லாம் ஆராய்ந்து தற்போது இந்த எல்லைகளை மறு வரையறை செய்வதற்கு இந்த சட்ட மசோதா வழிவகை செய்துள்ளது. குறிப்பாக பெண்களுக்கான இடஒதுக்கீடு 50% உள்ள நிலையில் ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் உள்ள இந்த உள்ளாட்சி அமைப்புகள் கீழ் உள்ள வரும் வார்டுகளை மறு ஆய்வு செய்து அதனை வரையறை செய்வதற்காக இந்த சட்ட மசோதா வழிவகை செய்து, அதே போல பழங்குடியினர், பட்டியல் சாதியினர் மற்றும் பழங்குடியினர் ஆகியவர்களுக்கும் இடஒதுக்கீடு செய்வதற்கு இந்த எல்லைகளை மீண்டும் அந்த மறு ஆய்வு செய்து வரையறை செய்வது என்பது மிகவும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. அதற்காகத்தான் தற்போது இந்த சட்ட மசோதாவானது தமிழக சட்டப்பேரவையில் இன்று அமைச்சர் SP வேலுமணி தாக்கல் செய்துள்ளார். குறிப்பாக தமிழக உள்ளாட்சி அமைப்புகளின் இந்த எல்லைகளை மறுவரையறை செய்வதற்கு ஒரு ஆணையம் ஒன்றை அமைப்பதற்கு தமிழக அரசு முடிவு செய்துள்ளது. அந்த ஆணையத்தின் கீழ் தான் அந்த எல்லைகள் என்பது மறுவரையறை செய்வதற்காக அதற்கான அந்த ஆணையத்திற்கு அதிகாரம் என்பது வழங்கப்பட்டுள்ளது. அந்த புதிய ஆணையத்தின் உறுப்பினர்களை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் அதில் இடம்பெறக்கூடியவர்கள் மாநில தேர்தல் ஆணையர், தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையர், அதே போல ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி இயக்குனர், நகராட்சி நிர்வாக ஆணையர், பேரூராட்சிகள் இயக்குனர், சென்னை மாநகராட்சி ஆணையர், மாநில தேர்தல் ஆணைய செயலாளர் ஆகியோர் இந்த ஆணையத்தின் உறுப்பினர்களாக இருப்பார்கள். இவர்களுடைய தலைமையின் கீழ் தான் அந்த ஆய்வானது மேற்கொள்ளப்பட்டு இந்த எல்லை என்பது உள்ளாட்சி அமைப்புகளுக்கான எல்லை என்பது மறு வரையறை என்பது செய்யப்பட உள்ளது. தமிழக ஸ்டாலின், இந்த மசோதா குறித்து எதிர்க்கட்சிகள் தரப்பிலிருந்து என்ன சொல்லப்பட்டிருக்கு? தமிழக எதிர்கட்சிகளை பொறுத்தவரை திமுக இந்த மசோதாவை ஆரம்ப நிலையிலேயே எதிர்ப்பதாக அந்த கட்சியின் சட்டமன்ற கொறடா சக்கரபாணி தமிழக சட்டப்பேரவையில் தெரிவித்துள்ளார். மறுவரையறை என்பது தற்போது ஆரம்பித்து மேலும் பல நாட்களுக்கு நீடிப்பதற்கான வாய்ப்புகள் என்பது உள்ளது. தொடர்ச்சியாகவே எதிர்கட்சிகள் வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான கோரிக்கை என்னவென்றால் உள்ளாட்சி தேர்தலை விரைவில் தமிழகத்தில் நடத்த வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை தொடர்ச்சியாக குறிப்பிட்டு வருகிறார்கள். ஆனால் இந்த மறுவரையறை என்பது இந்த எல்லைகளை மீண்டும் வரையறை செய்து வகுப்பது என்பது மேலும் உள்ளாட்சி தேர்தலை மேலும் காலம் தாழ்த்துவதற்கான வாய்ப்புகள் என்பது அதிகம் உள்ளதாக எதிர்க்கட்சி உறுப்பினர் கருதுகிறார்கள். அதனால் இந்த மசோதாவை ஆரம்ப நிலையிலே தாங்கள் எதிர்ப்பதாக திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் தெரிவித்துள்ளது.